அத்தை, வளையல் பழைய டிசைனா இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்பவே எவ்வளவு வேலைப்பாடோட நுணுக்கமா அழகா செஞ்சிருக்காங்க பாரு. அத்தை, நான் உன்னை கேட்டா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? கேளு ஐஸ்வர்யா. இல்ல, நானும் மீனாட்சி அக்காவும் இந்த வீட்டு மருமக தான். ஆனா நீங்க இந்த வலையில எங்களுக்கு கொடுக்கல. ஏன், இன்னைக்குதான் நாங்களே பாக்குறோம். ஆனா அந்த நட்சத்திரா இந்த வீட்டுக்கு மருமகளே ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு கொடுக்கறீங்க. இதுக்கு என்ன காரணம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா அத்தை? அக்கா, நீங்களும் அந்த வளையல பார்த்ததே இல்லையா? இல்ல தீபா, நானும் இப்பதான் பாக்குறேன். ஐஸ்வர்யா, நீயும் மீனாட்சியும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க. ஆனா நட்சத்திரா விஷயமே வேற. நீ சொன்ன மாதிரி அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் போடுறேன்னா, அவ நம்மளால பாதிக்கப்பட்டவ. கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஏமாந்து போனவ. அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி, அவ சந்தேகம் போற மாதிரி நாம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதுக்குதான் இந்த வளையல கொடுக்கறேன். அத்தை, நீங்க சரியாதான் யோசிச்சிருக்கீங்க. நான் தான் என் அவசர புத்தியால உங்களை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்டுட்டேன். சாரி அத்தை. பரவாயில்லம்மா, கேள்விய மனசுலயே வச்சிட்டு இருக்காம கேட்டுறதுதான் நல்லது. தீபா, அத்தை இன்னும் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லக்கா, அவங்க நட்சத்திராவை ரொம்ப நல்லவ நினைச்சிட்டு இருக்காங்க. அவ எவ்வளவு மோசமானவன் நிரூபிச்சு அவள் இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் பாருங்க. சரி வாங்கக்கா போலாம். சிஸ்டர், என்ன இப்பதான் போன் பண்ணா அதுக்குள்ள வந்து நிக்கிறான்? கதிர் கதைய முடிக்க எப்ப பார்த்தாலும் இவனே இடைஞ்சலா இருக்கானே. எனக்கு வர கோபத்துக்கு இவன் கதையை முடிச்சிட்டா என்னன்னு தோணுது. 500 கோடி போயிடுமே பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். என்ன சிஸ்டர், கூப்பிட்டா திரும்பவே மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்க டாக்டர் பார்க்கணும், அதான் உங்ககிட்ட கேக்குறேன். அது எனக்கு தெரியாது. தெரியாதா? அவர் டேபிள்ல அவர் இல்லங்க, அதனால தான் உங்களை கேக்குறேன். என்னங்க எது கேட்டாலும் கையாலே சைகை கட்டுறீங்க? ஆளை பார்த்து பதில் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாதுங்க. அவர் தாங்க என்கிட்ட பேசணும்னு வர சொன்னாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் தானே? அவர் எங்க இருக்காரு பார்த்து சொல்லுங்க. சிஸ்டர், சிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யார் புதுசா இருக்கீங்க? இப்ப அதான் முக்கியமா? போ. இந்த சைடு ஒரு நர்ஸ் போனாங்களா? ஆமாங்க சார், இப்படிதான் போனாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு கிளம்பி போனா அத்தை. உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு தான் போனா. நீங்க கோச்சுப்பீங்களோன்னு பயம் அவளுக்கு. அத்தை, வா நட்சத்திரா. அத்தை சாரி த, ரொம்ப சாரி த, என்ன மன்னிச்சிருங்க. ஏன், என்னாச்சு? அவ்வளவு முக்கியமான ஃப்ரெண்டா? அவசரமா போயிட்ட? ஆமாத்த, அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல உடனே என் ஹெல்ப் தேவைன்னு கூப்பிட்டாங்க. அதான் நான் ஓடிட்டேன் அத்த. என்ன இருந்தாலும் ஒரு உயிர், அதுவும் என் ஃப்ரெண்டு வேற. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. பரவாயில்லம்மா, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் வர்றது தானே. அக்கா, என்னால இந்த கூத்த சகிக்க முடியல. ஏற்கனவே எனக்கு தலைவலி. இதுல இவ நடிப்பெல்லாம் பார்த்தா தலைவலி இன்னும் கூடுதுக்கா. இரு தீபா, இவ இன்னும் என்னெல்லாம் பேசுவா, என்னதான் நடக்குதுன்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. பாதியில எல்லாம் விட்டுட்டு போக கூடாது. வெயிட் பண்ணி பாப்போம்.
இந்த வளையல் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு நட்சத்திரா. இன்னைக்கு நீ பேசினதுனாலதான் நான் இத பத்தி யோசிச்சேன். அப்படி பார்த்தா இன்னைக்குதான் இந்த வளையலுக்கு நேரம் வந்திருக்கு. யார் கைக்கு போய் சேரணும்னு கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு இல்ல? மா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ போச்சுடா, ராவு காலம் முடிஞ்சிருச்சு. எனக்கு எமகண்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ போச்சுடா, ராவு காலம் முடிஞ்சிருச்சு. எனக்கு எமகண்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன கார்த்தி? மா, இந்த வளையல பத்தி எனக்கு தெரியும். அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி என்கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க. மா, இப்ப இந்த வளையல் எதுக்கு நட்சத்திரா கையில போடுறீங்க? எல்லாம் காரணமா தான் கார்த்தி. நட்சத்திரா தன்னுடைய நிலைமைய சொல்லி என்கிட்ட அழுதா. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? அது அவளுக்கு நடந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நாம கூட ஒரு காரணம் ஆயிட்டோம். இப்ப அவ நிர்கதியா நிக்கிறா. என்னோட நிலைமை இப்படி இருக்கே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நம்பிக்கை இழந்து என்கிட்ட பேசினாப்பா. இந்த வீட்டோட மருமகளா நான் வருவேனா? எந்த தப்பு செய்யாத எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனைன்னு அவ கேக்குறா. அது நியாயம் தானே கார்த்தி? அதனாலதான் என் மாமியார் எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி எனக்கு போட்டு விட்ட இந்த வளையல அவளுக்கு போட்டு விட போறேன். இனிமேலாவது அவளுக்கு நல்லது நடக்கட்டும். புரியுதுமா, ஆனா எதுக்கு இவ்வளவு அவசரமா கொடுக்கணும்? 6 மாசம் டைம் இருக்குல்ல கார்த்தி. 6 மாசத்துல இந்த தீபா எதையுமே நிரூபிக்க போறதில்ல. அது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் இவையே வேதனைப்பட்டு இருக்கணும். இவளுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டாமா? அங்கீகாரம் வேண்டாமா? கரெக்ட்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நட்சத்திராக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் வேணும் தான். ஆனா அத இப்படி 4 செவத்துக்குள்ள 4 பேர் மட்டும் பாக்குற மாதிரியா கொடுக்கறது? வேற எப்படி கொடுக்கணுங்கிற? ஊர் அறிய உலகம் அறிய 1000 பேருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியமா அது. அத போய் இப்படி சிம்பிளா பண்றீங்க? சரியா இருக்காதுமா. நீ என்ன சொல்ற கார்த்தி? மா, நட்சத்திராக்கு நடந்த பாதிப்பு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான பரிகாரமும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கிராண்டா பண்ணணும். ஊரையே கூட்டணுமா? ஊரை கூட்டி எல்லாரையும் இங்க வர வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் நட்சத்திரா யாரு, இப்பேற்பட்ட பொண்ணு, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, ஐ மீன் என்னென்ன தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு. இவன் பேரு கதிர். ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல நினைவு திரும்பினதும் எங்கேயோ போயிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு என்ன மேடம், செஞ்சுட்டா போச்சு. இன்னொரு விஷயமும் நீ செய்யணும். சொல்லுங்க மேடம். இவன் பேரு கார்த்தி. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட எம்டி. இவனை மீட் பண்ண அந்த கதிர் கண்டிப்பா வருவான். அதனால நீ அந்த கார்த்தியையும் ஃபாலோ பண்ணணும். அவன் எங்க போறான், என்ன பண்றான், யார் யாரெல்லாம் மீட் பண்றான், எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? சரிங்க மேடம்.
நீங்க சொன்ன 2 வேலையும் சின்சியரா செஞ்சுட்டு அப்பப்ப தகவல் கொடுக்குறேன் மேடம். இத அட்வான்ஸா வச்சுக்கோ, மத்தத வேலை முடிஞ்சதும் செட்டில் பண்றேன். சரிங்க மேடம். காளி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், எங்கேயும் கோட்டை விட்டுற கூடாது. மேடம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாம இருங்க. வரட்டுங்களா? சார், என்ன சார், திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்களா? அங்க உங்க வீட்டுல தான் என் சொந்த பொண்டாட்டிக்கே திரும்ப தாலி கட்ட சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க. இங்க வேற என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க? நான் இங்க யாரையும் அசிங்கப்படுத்த வரல. அன்னைக்கு பிரச்சனையில ஷாண்ட்லியர் கலந்து விழுந்ததும் நைஸா எஸ்கேப் ஆயிட்டீங்க. அப்ப நீங்க இன்னும் எங்களை நம்பலையா? புஷ்பா, மகேஷ், இங்க வாங்க. இங்க பாருங்க, பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டுல இருக்கோம். நாங்க போலியான குடும்பம்னா எப்படிங்க ஒன்னா இருக்க முடியும்? பரவாயில்லையே, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தைரியமா துணிச்சலா இந்த ஆள் பேசுறான். சரிங்க, இவ்வளவு தூரம் ஒரே குடும்பம்னு சொல்றீங்களா? அன்னைக்கே தாலி கட்டுறதுக்கு தயங்கினீங்க. நீயும் இங்கதான் இருக்கியா? கதிர் துர விஷயத்துல தான் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா இவங்க விஷயத்திலும் பின்னாடி நீதான் இருக்கியா? எனக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு பிறந்த பையன் தான் மகேஷ். ஆமா, இதை எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்றது நானு? அத புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்றீங்க சார் நீங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கான மேரேஜ் சர்டிபிகேட் கூட எங்கள்ட்ட இருக்கு, பாக்குறீங்களா? எங்க அந்த எவிடன்ஸ் காட்டுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். என்னங்க சார், பாருங்க. நீங்க கேட்ட எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். இனிமேலாவது எங்களை நம்புவீங்களா? நம்ம சொல்லி கொடுத்ததை விட ரொம்ப நல்லாவே நடிக்கிறான் இந்த ஆளு. கார்த்தி, நீ ஏமாந்து தாண்டா போற. நீயும் இங்கதான் இருக்கியா? கதிர் துர விஷயத்துல தான் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா இவங்க விஷயத்திலும் பின்னாடி நீதான் இருக்கியா? என்ன ஜெயிச்சுட்டு தான் ரொம்ப சந்தோஷப்படாத. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. என்ன சார், எவிடன்ஸ காட்டின உடனே பேச்சு வரலையா? அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க. சாரி சார், உங்க மேரேஜ் சர்டிபிகேட் ரொம்ப பக்காவா இருக்கு. நான் தான் உங்களை பத்தி தப்பா விசாரிச்சுட்டு வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க. இந்தாங்க. நீங்க ரொம்ப படிச்சவரு, பெரிய கம்பெனியோட எம்டி, அதனால சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து எங்களை தொந்தரவு கொடுக்காம இருங்க, அது போதும். மூர்த்தி, உங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். உங்களை தண்டிக்கிறது என்னோட எண்ணம் இல்ல. உங்களால ஒரு அப்பாவி பொண்ணு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு நியாயம் கிடைக்கணும், அது மட்டும்தான் என் எண்ணம்.
சரி, உங்க மேரேஜ் சர்டிபிகேட் காமிச்சிங்க, எங்க அது? இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். சரி, என்கிட்ட தான் சார் இருக்கு. சார் சாரி சார். என்ன சாரி? பாவம் என் தீபா, அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு தானே அவங்களை ஏமாத்துனீங்க. இப்ப என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். உங்க கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறோம். எங்களை விட்டுருங்க ஐயா. அப்படி எல்லாம் விட முடியாது. உங்க மன்னிப்பு ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. சார், மன்னிப்பு கேட்கறத தவிர வேற என்ன சார் நாங்க செய்ய முடியும்? நீங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? நான் கூப்பிடும்போது நீங்க எல்லாம் வந்து எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடி சொல்லணும். தீபாக்கு நீங்க பண்ண துரோகம், நட்சத்திராக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி சொல்லணும். சொல்லுவீங்களா? கார்த்தி, சொல்லாம இருந்துருவாங்களா? இவங்க மட்டும் உண்மையை வந்து சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் ஒட்டு மொத்தமா என்கவுண்டர் பண்ணிடுறேன். சார் சார், நான் சொல்லிடுறேன் சார். சத்தியமா உண்மையை சொல்லிடுறேன் சார். என்னது கார்த்தி இவ்வளவு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு போறாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. நட்சத்திர மேடம்க்கு ஏதோ சிக்கல் இருக்குமோ? எதுக்கும் அவங்களுக்கு தகவல் சொல்லிடுவோம். காளி, ஹலோ, சொல்லு காளி, என்ன விஷயம்? மேடம், நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்தா பேசுறேன். கார்த்தி சார் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனாரா? அங்கதுக்கு கார்த்தி போனாரு? யார பார்த்தாரு? என்ன பேசினாரு? அதெல்லாம் எனக்கு தெரியல மேடம். நான் வரும்போது அவர் உள்ள இருந்து வந்தாரு, இப்ப கார்ல ஏறி போயிட்டாரு. சரி, அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காருன்னு அந்த தகவல் அப்டேட் பண்ணலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீயும் உன் அப்டேட்டும் என்ன வேலை பாக்குற நீ? இந்நேரம் எதுக்கு வந்தாரு, யார பார்த்தாரு, என்ன மேட்ரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேணாமா? சும்மா வந்தாரு போனாருன்னு கதை சொல்ற? மேடம், எனக்கு தெரிஞ்சது தானே மேடம் சொல்ல முடியும். சரி சரி, பேச நிக்காம கார்த்திகார ஃபாலோ பண்ணு. அவர் எங்க போறாரு, யார பாக்குறாருன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். தோ உடனே கிளம்புறேன் மேடம், ஃபாலோ பண்றேன். கார்த்திகார மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, இத சொன்ன நட்சத்திர மேடம் வேற திட்டுவாங்களே. அவன் மனசுல இருந்தது எல்லாம் உங்க சொத்து. அந்த சொத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை கழட்டி விட்டுட்டு உங்க வீட்டு எஜமான ஆகி எல்லா சொத்தையும் அடையணுங்கிற கேவலமான ஆசை தான் அவன் மனசுல இருந்திருக்கு. கதிர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? சத்தியமா உண்மைதான் சார். அவன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதும் நான் உடஞ்சு போயிட்டேன் சார். உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் அவன் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடணும், அதுக்காக தான் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன்.
ஆனா அவ அதுக்குள்ள அவ என்னையே ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பிளான் பண்ணிட்டா சார். கொலை செய்யற அளவுக்கு கொடூரமானவள ஆயிட்டா சார். அவளுக்கு பணம் ஒண்ணுதான் சார் குறி. காசுக்காக எந்த பாவத்தையும் செய்யக்கூடிய படுபவி சார் அவ. சரி கதிர், நீங்க இதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே? அதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையே? சத்தியமா சார், 100% உண்மை. இத நீங்க எங்க வேணாலும் வந்து சொல்லுவீங்கல்ல? நீங்க என் உயிரையே காப்பாத்துறீங்க சார். எங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து உண்மையை சொல்றேன் சார். ஓகே கதிர், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் நீங்க எப்போ எங்க வரணும்னு சொல்றேன். சரிங்க சார். என்னாச்சு கார்த்தி சார்? ஒரே நிமிஷம் டாக்டர். கதிர், இன்னும் ஒரு விஷயம். இந்த நட்சத்திராவோட அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அது இன்னொரு ஃப்ராடு வேலை சார். அவங்க 2 பேரும் நட்சத்திராவோட அப்பா அம்மாவே இல்லை சார். அப்படியா? ஆமா சார். அவங்க 2 பேரும் சினிமா டிராமால நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். அவங்கள அப்பா அம்மாவை நடிக்க வச்சுட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல சார், அவங்க 2 பேருமே சரியான திருட்டு கும்பல் சார். சரி, இப்ப அவங்க எங்க இருப்பாங்க? அந்த அம்மாவை நடிச்ச பொம்பளைய பத்தி தெரியல சார். ஆனா அப்பாவை நடிச்சவரு குமரன் காலனி 5வது தெருல இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் சார். சரி கதிர், நான் பாத்துக்கிறேன். யூ டேக் கேர். ஏங்க, நீங்க படுங்க. பரவாயில்ல சார். எதுக்குங்க எந்திரிக்கிறீங்க? நீங்க படுங்க. இல்ல, சும்மா தான் சார் படுத்துட்டு இருந்தேன். சும்மா படுத்துட்டு இருந்தீங்களா? ஏங்க, குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு போத்தி விட்டேன். ஓ, அப்படியா சார்? என்னங்க ஆச்சு? உடம்பு எதனா சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க நட்சத்திராவுக்கு சந்தோஷமா அங்கீகாரம் கொடுங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஊருக்கு முன்னாடி கொடுங்கம்மா. இப்போ இங்க வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் இதுல எந்த மாற்றமும் இல்ல. அஃப்கோர்ஸ் இன்னும் 6 மாசத்துல நிலைமை எல்லாம் மாறலாம். ஆனா இப்போ இந்த வீட்டோட மருமகன் நீங்க தான். நீங்க இருக்கும்போது அந்த அங்கீகாரத்தை அம்மா நட்சத்திரா கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா மனசும் சங்கடப்படக்கூடாது. அதே மாதிரி நட்சத்திராக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. அதனால தாங்க நான் அப்படி பேசுறேன். அதை தவிர நான் வேற எந்த சீரியஸான அர்த்தத்திலையும் சொல்லல. நான் அப்படி பேசினது உங்களை எதனா டிஸ்டர்ப் பண்ணிருக்குமோன்னு உறுத்தலாவே இருந்துச்சு. ஆனா நீங்க என் மேல இப்படி ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தீபா. ஐயோ, என்ன சார், எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரிங்க, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். நீங்க படுத்துங்க, நான் வரேன். சரிங்க சார். குட் நைட் தீபா.
நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். நீங்க என்னோட மனைவி. வீட்டுல நான் உயிரா மதிக்கிற பூஜை அறைக்கும் சமையல் அறைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் போக கூடாது. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே பூஜை ரூம்குள்ள போகல. என்னது வேணும்னு போகலையா? புரியலையே. வேற எதுக்காக போன? அத்தை உள்ள விளக்கு சரிஞ்சு கீழே இருக்கிற துணியில தீ பத்திக்கிச்சு. அது பூஜை ரூம் ஃபுல்லா பத்திட கூடாதுன்னு தான் அந்த பதட்டத்துல உள்ள போய் தீ அணைச்சிட்டு. எல்லாம் ஒழுங்கா சரியா தானே இருக்கு. என்ன என்கிட்ட கதை விடுறியா? இல்ல அத்தை, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டேன். ஏய் வாய் மூடு. தப்பு பண்ணா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு பொய் மேல பொய் சொல்றல்ல, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அது எப்படி ஒன்னால மட்டும் எதுக்கு எடுத்தாலும் டிராமா போட முடியுது? யோசிக்காம பொய் சொல்ல முடியுது? என்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட பொய் சொல்றதுக்கு மனசு கூசணும். உனக்கு அப்படி ஒரு கூச்சமே இல்ல இல்ல? வாயை திறந்து பதில் சொல்லு. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவளா இல்ல. நான் சொல்றது உண்மைதான் அத்தை. தப்பு செய்வ, அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவ. பொய் சொல்லாதன்னு சொன்னா இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அழுது கண்ணீர் விட்டு டிராமா போடுவ. அபசகுணமா பூஜை ரூம்ல எதுவும் நடக்கல. உங்களுக்கு இப்ப தீபா மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு அதை விட இது பரவாயில்லன்னு தோணுதுமா. தீபா செஞ்சது சரிதானமா? நம்ம செய்யற காரியத்தை விட அதனால ஏற்படுற நன்மை தீமை தானமா முக்கியம். தீபா செஞ்ச காரியத்துல நன்மைதாமா நடந்திருக்கு. நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும் கார்த்தி. ஆனா அவ சத்தம் போட்டு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் பேச்ச மீறக்கூடாது, எனக்கு அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நம்ம இத பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு அது போதுமா. கார்த்தி, நீ ஏன் பையன், உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நீ அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்க. தேங்க்யூமா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறமா. ओम गणेशाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम
கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. கடவுளே, இவர் கூட கோயிலுக்கு வந்தது இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனசு நிறைஞ்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை எனக்கு அடிக்கடி கொடு. உன்னை நாங்க சேர்ந்து பார்க்க வரணும். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய என்னங்க, ரொம்ப பலமான வேண்டுதல் போல. ஆமா சார். என்ன வேண்டீங்க? அது சீக்ரெட் சார், சொல்லக்கூடாது. அது சரி, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஏங்க, நீங்க வேணுனது சீக்ரெட்னா நான் வேணுனது சீக்ரெட் தாங்க. சரி, ஒரு க்ளூ கொடுங்க. அப்படியா? சரி, நீங்க என்ன மனசுல வேண்டீங்களோ அதான் நானும் வேண்டேன். சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்களே பவ சர்வோபிஷ சித்திரஸ்து. இது பெரிய அபசகுணமாப்படுது. இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். என்ன இப்படி சொல்றீங்க சம்பந்தி? இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு அபசகுணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் சரியா வராதுங்க. ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. இல்லைங்க, இப்பவே இப்படி ஒரு அறிகுறி காட்டுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பெருசா அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடலாம் இதோட. இப்படி பண்ணிடாதீங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதாங்க ஐயா. என் பொண்ணை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. நாங்க என்ன பண்ணுவோம்? சார், நான் இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். குழந்தைங்க விளையாடும் போது தற்செயலா தட்டி விட்டு தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சு. இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே. இதே அபசகுணம் அது இதுன்னு நினைச்சு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. நீங்க யார் தம்பி? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல சார். நான் யாரா இருந்தா என்ன? நான் இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன். என் மனசுல பட்ட நியாயத்தை நான் சொல்றேன். என்ன பெருசா நியாயத்தை சொல்றீங்க? கல்யாணத்துக்கு தாலி தானே முக்கியம். அதுவே புத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. அப்புறம் அபசகுணம் இல்லாம வேற என்ன சொல்றது? சார், இப்போ உங்க பிரச்சனை என்ன? தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சு, அதானே? இப்ப இந்த தாலி கைக்கு வந்துருச்சுன்னா இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, அந்த தாலி இப்ப உங்க கைக்கு வந்தா எல்லாம் ஓகே தானே? தாலி எப்படி கைக்கு வரும்? அதான் புத்துக்குள்ள போயிருச்சே. உள்ள பாம்பு இருக்கு, யாராவது புத்துக்குள்ள கைவிட்டா அது கொத்திடும். அது வேற நடக்கணுமா? ஏற்கனவே நடந்த அபசகுணம் எல்லாம் பத்தாதா? இனி இது வேற நடக்கணுமா என்ன? சார், அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சார். இப்ப அந்த தாலி தானே வேணும். கொஞ்சம் இருங்க. ஹலோ. என்ன கோத, நல்லா இருக்கியா? இருக்கேன். என்ன ரொம்ப சலிப்பா பேசுற? வேற என்ன, கையில இருப்பு கம்மியா இருக்கு. கடகண்ணைக்கு போயிட்டு வரது கூட யோசனையா இருக்கு. வருமானம் இல்லைன்னா சலிப்பு வரத்தானே செய்யும். ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பாத்துக்கலாம். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, நீ காரணம் இல்லாம கூப்பிட மாட்டியே? காரணம் எல்லாம் இருக்குமா? கையில காசு இல்ல, வேலை வேற இல்லன்னு ஃபீல் பண்றீல்ல? இப்ப வேலை ஒண்ணு இருக்கு, நல்ல காசு பார்க்கலாம். கிளம்பி வந்துடுறியா?
அப்படியா? என்ன வேலை? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆடி மாசம் இல்லையா, எல்லா கோயில்லையும் விசேஷம் நடக்குது. இன்னைக்கு நைட்டு அண்ணா நகர் முத்துமாரியம்மன் கோயில்ல கூட்டம் அள்ளும். எல்லா பொம்பளைகளும் நகராட்டை போட்டுக்கிட்டு வந்துருவாங்க. கிளம்பி வந்துரு. லேடிஸ் சைடுல நீ ஒரு ரவுண்டு வா, ஆம்பளைங்க சைடுல நான் ஒரு ரவுண்டு வர்றேன். சரி சரி. இங்க பாரு கோத, நிறைய தேத்திடலாம். தேத்தினதா ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். என்ன சொல்ற? கேக்க நல்லாதான் இருக்கு. ஒழுங்கா நடந்துருமா? அதெல்லாம் முத்துமாரியம்மன் நம்ம கூட தானமா இருக்கா. அவ அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும்.